ஸோ ஹாய் ஆல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் இன் நம்ம பாடி. ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் நம்ம நியூரோலஜியில் வந்து வரும். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா இட் இஸ் ஃபார் எம்சிக்யூ சால்விங் ஓரியன்டாக வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார். ஏன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப டஃப்பான டாபிக் அப்படின்னு நிறையா பேர் வந்து ஒமிட் பண்ணுறது வந்து இந்த ரிசப்டார் டாப்பிக்கும் அண்ட் நர்வ் ஃபைபர்ஸோட டாப்பிக்கும் தான். ஏன்னா தெர் இஸ் லாட் ஆஃப் கிராமிங், அப்புறம் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறைய மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது நிறையா பேர் இது பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இதை வந்து எம்சிக்யூ சால்விங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம எது எப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் என்னென்ன இருக்குது, ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுலேயுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அவங்க கேட்குறது வந்து சென்சரி ரிசப்டார்ஸ் தான் மோஸ்ட் காமனாக வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம சென்சரி ரிசப்டாரையும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக வந்து தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார் இன் ஆர் பாடி. லைக் ரெண்டு ப்ராடாக வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டீரியோ ரிசப்டாரும் இன்டீரியோ ரிசப்டார் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியோ ரிசப்டார்னால் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பெஷல் சென்சேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எக்ஸ்டீரியோ ரிசப்டார்னால் என்ன, ஒரு எக்ஸ்டர்னலாக வந்து இருக்கிற ஸ்டிமுலை வந்து பர்சீவ் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்டீரியோ ரிசப்டார். இன்டீரியோ ரிசப்டார்னால் ஜென்ரல் பேசிக்கு ஒரு இன்டர்னல் ஸ்டிமுலை, ஒரு இன்டர்னல் சிக்னல்ஸ் வந்து இது பண்ணுறதுக்கு இன்ட்ரோ ரிசப்டார். ஸோ எக்ஸ்ட்ரோ ரிசப்டார்னால் மோஸ்ட்லி வந்து அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் வந்து இருக்கும். ஸ்கின்னு, ஐ, இயர், ஓரல், அப்புறம் ஹியரிங். ஸோ அதான் வந்து வருது. ஸோ குட்டேனியஸ் ரிசப்டார் பர்டைனிங் டு ஸ்கின். ஸோ ஸ்கின் ரிசப்டார்ஸும் இது தான். ஸோ டேஸ்ட்டு, ஸ்மெல் ரிசப்டார், விஷன் ரிசப்டார், ஹியரிங் ரிசப்டார். ஓகே. இப்போ டேஸ்ட் ரிசப்டார் ஜென்ரலாக என்னென்ன பார்ப்போம், டேஸ்ட்டுக்கு என்னென்ன ரிசப்டார் அப்படின்றது வந்து பார்த்துருவோம். இந்த டேஸ்ட் வந்து டேஸ்ட் பட்ஸ் வந்து இருக்கும். ஸ்மெல்லுக்கு என்ன, ஆல்ஃபேக்ட்ரி. ஸோ ஆல்ஃபேக்ட்ரி ரிசப்டார்ஸு நம்ம நேசோஃபேரிங்ஸில் வந்து இருக்கும். விஷன் வந்து என்ன, ராட்ஸ் அண்ட் கோன்ஸு ரெட்டினாவில் இருக்குது. அப்புறம் வந்து ஹியரிங்க்கு வந்து ரிசப்டார் என்ன, ஆர்கன் ஆஃப் காட்டே. ஆர்கன் ஆஃப் காட்டையில் ஹேர் செல்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த 2 ரோ ஆஃப் ஹேர் செல்ஸு, இன்னர் ஹேர் செல்ஸு, அவுட்டர் ஹேர் செல்ஸு, இது எல்லாமே வந்து வரும். ஓகே, அவ்வளோதான். இப்போது ஸ்கின் ரிசப்டார்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னில் வந்து நம்ம கடைசியில் வருவோம். சென்சரி ரிசப்டார்ஸ், ஸ்கின் ரிசப்டார், இவங்கள் தான் சென்சரி ரிசப்டார்ஸ் அப்படின்னு வந்து நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இன்ட்ரோ ரிசப்டார்ஸ். பட் சென்சரி ரிசப்டார்ஸ்னால் இது எல்லாமே தான் சென்சரி ரிசப்டார்ஸு. பட் பர்டைனிங் டு எம்சிக்யூ வந்து சென்சரி ரிசப்டார்ஸ்னால் கியூட்டேனியஸ் ரிசப்டார்ஸ் மட்டும்தான் வந்து கேட்பாங்க. ஓகே, அடுத்து இன்டீரியோ ரிசப்டார்ஸ். இன்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னா வந்து விசரோ ரிசப்டாரும் ப்ரோப்ரியோ ரிசப்டார். விசரோ ரிசப்டார்னால் பர்டைனிங் டு விசராவில் நடக்கிற எல்லா சேஞ்சஸ்க்கு அதுக்கு வந்து நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பர்டைன் பண்ணுறதுக்கு தான், பர்சீவ் பண்ணுறதுக்கு தான் விசரோ ரிசப்டார்ஸ் இருக்குது. ஸோ ரிசப்டார்ஸ் வந்து உள்ள ஒரு விசராக இருந்துச்சுன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏதோ ஒன்று நடக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஸ்ட்ரெச் ரிசப்டார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதாகும். அண்ட் எஸ்பெஷலி ஹார்ட், இது வந்து ஹார்ட் வந்து பம்பிங், அந்த ஸ்ட்ரெச்சிங் ரிலாக்ஸிங்லாம் வந்து அடிக்கடி இருக்கிறதுனால ஸ்ட்ரெச் ரிசப்டார்ஸ் வந்து மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட்டில் இருக்கும். அடுத்து வந்து பேரோ ரிசப்டார்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ்லேயும் நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ரிசப்டார்ஸ் வந்து இருக்கலாம். பேரோ ரிசப்டார்ஸ் வந்து நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து பிளட் வெசல்ஸு, ஏன் பிபி ரெகுலேஷன், இதெல்லாமே வந்து பேரோ ரிசப்டாரில் தான் வந்து வரும். ஸோ நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து கீமோ ரிசப்டார் வந்து என்னது, கெமிக்கல் சேஞ்சு லைக் அசிடோசிஸ், ஆல்கலோசிஸ், இதெல்லாம் வந்து வரப்போது ஹைப்பர் வென்டிலேட் பண்ணணுமா, இதெல்லாமே வந்து கீமோ ரிசப்டர். இதுவுமே வந்து பிளட் வெசல்ஸில் தான் இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம். கேரோட்டிடில் வந்து பேரோ ரிசப்டார்ஸ் அண்ட் கீமோ ரிசப்டார்ஸ் வந்து இருக்கிறதா வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம், பேரோ ரிசப்டார், கீமோ ரிசப்டார் பற்றி. அடுத்து ஆஸ்மோ ரிசப்டார் இட் இஸ் நத்திங் பட் அந்த ஆஸ்மோட்டிக் சேஞ்சை வந்து இது பண்ணுறது, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது விசரோ ரிசப்டார் எங்கெங்கே வரணும், ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸு. அப்புறம் ஜிஐ ட்ராக்லேயும் வந்து இந்த விசரா ஸ்ட்ரெச்சிங்னால பிராடிகார்டியா, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த பெரிட்டோனியல் ஸ்ட்ரெச்சிங்னால வந்து வேக ஸ்டிமுலேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு பிராடிகார்டியா போகும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த நீமோபெரிட்டோனியமில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவ்வளோதான். அடுத்து யூரினரி, பிரெயின் இதெல்லாம் வந்து தெரியும். ஓகே, அடுத்து ப்ராப்ரியோ ரிசப்ஷன்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்கலி டு மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம்.
அதான் வந்து ப்ராப்ரியோ ரிசெப்டர்ஸ். லைக் மசில் வந்து அட்டாச் ஆகிற டெண்டானு, அப்புறம் வந்து லிகமெண்ட்ஸு, மசிலோட ஃபேஷியா, அப்புறம் இதெல்லாம் மூமெண்ட்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஜாயின்ட்ஸு. ஓகே, இதெல்லாம். அதுக்கப்புறம் ப்ராப்ரியோசெப்ஷன், அதாவது மூமெண்ட் ரிலேட்டடாக எது எது இருக்கோ அது எல்லாமே வந்து ப்ராப்ரியோசெப்ஷனில் வந்து வந்துடும். லைக் வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸும் வந்து நம்மளுக்கு அந்த பேலன்ஸு மூமெண்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ மசிலு, ஸ்பிண்டில் செல்ஸு, ஸ்பெசிஃபிக்காக டெண்டானில் என்ன இருக்கும்? கோல்கை டெண்டான் ஆர்கன், லிகமெண்ட்டு, ஃபேஷியா, ஜாயிண்ட்டு, ஃப்ரீ நர்வ் எண்டிங்கு, பெசினியன் கார்பியூசல்ஸு, ஹேர் செல்ஸு, இதெல்லாம் வந்து எனக்கு ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது. இது பெசினியன் கார்பியூசல்ஸ் பற்றி நம்ம மேலே படிப்போம், என்னென்னு பார்ப்போம். ஃப்ரீ நர்வ் எண்டிங் பற்றி நம்ம மேலே படிப்போம். ஹேர் செல்ஸு இதுவும் பற்றி நம்ம மேலே படிப்போம். இந்த 3 வந்து மேலே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக மொத்தம் வந்து சென்சரி ரிசெப்டார்ஸும் ப்ராப்ரியோ ரிசெப்டார்ஸ்லேயும் வந்து நம்ம படிக்க போகிறோம். ப்ராப்ரியோ ரிசெப்டார்ஸு இதுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக அவங்க கேட்குறாங்க, எம்சிக்யூஸ். நீட் டு இனிசெட். ஓகே ஓகே ஸோ வரும். இப்போது சென்சரி ரிசெப்டார்ஸ், ஸ்கின் பர்டைனிங் சென்சரி ரிசெப்டார்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்கின்னில் என்னென்ன சென்சஸ் இருக்குது? ஓகே, டச்சு, ப்ரெஷரு, அப்புறம் டெம்பரேச்சர். அதாவது டச்சு, டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் பெயின். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி கம்பைன் பண்ணிட்டேன், டிடிபிபி கம்பைன் பண்ணிட்டு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ டச்சு, டெம்பரேச்சர், ப்ரெஷர் அண்ட் பெயின். ஸோ டச்சுக்கு வந்து நம்ம என்ன, மெய்ஸ்னர் கார்பியூசல், மெர்க்கல் டிஸ்க் அப்படின்னு 2 இருக்குது. ப்ரெஷருக்கு வந்து பெசினியன் கார்பியூசல், பிபி இங்கே வந்து நம்ம படித்தோம். இன்னொன்று பெசினியன் கார்பியூசல்ஸ் வந்து நம்ம இங்கே ப்ராப்ரியோஸ் ரிசெப்ஷன்லேயும் வந்து வருன்றதையும் வந்து படித்தோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரெஷர், பெசினியன் கார்பியூசல். கோல்டு டெம்பரேச்சர், வார்ம் டெம்பரேச்சர், இது 2ம் இருக்குது. இது என்னன்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, க்ராஸே எண்ட் பல்புன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ருஃபினி எண்ட் ஆர்கன் ஒன்று இருக்குது. ரெண்டு எண்ட் ஆர்கனுமே வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சருக்கு வந்து வருது. அடுத்து பெயினுக்கு வந்து ஃப்ரீ நர்வ் எண்டிங், இதுவுமே வந்து நம்ம இங்கே படித்தோம். ஸோ பெசினியன் கார்பியூசல், அதாவது ஜாயிண்ட் இந்த மஸ்குலர் இதில் வந்து ப்ரெஷரும் நம்ம பர்சீவ் பண்ணுவோம், அதே மாதிரி பெயின் இருந்தாலும் நம்ம பர்சீவ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸும் பெசினியன் கார்பியூசல்ஸும் இங்கே வந்து வந்திருக்கு. அடுத்து ஹேர் செல்ஸ் வந்து வெஸ்டிபுலர் அப்பரேட்டஸ்லேயும் வந்து வரும், அண்ட் ஸ்கின்லேயுமே வந்து சம் ஹேர் செல்ஸ் வந்து ஹேர் எண்ட் ஆர்கன்ஸ் வந்து இருக்கலாம். அது எதுக்குன்னா வந்து ஹேரில் இந்த கூஸ் பம்ப்ஸ்லாம் நம்மளுக்கு வருது இல்லை, பைலோ எரெக்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இதுதான் வந்து இது பண்ணுது. ஓகே சரி, இப்போ சென்சரி படித்தோமா? இதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வேண்டியது மேலே பார்த்துட்டோம். இப்போது ஜென்ரலாக நம்மளாம் வந்து கொஞ்சம் ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோம். என்னென்ன அதுக்கு வந்து ஒரு சின்ன நிமோனிக் சொல்கிறேன், என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ் ஹாரி பேக்மேன், அப்புறம் வந்து நீங்கள் ருஃபினி, அண்டு அந்த பேக்மேன் பேர் வந்து ருஃபினி, அப்புறம் சி டைப், அது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில் இருக்கிறது மட்டும். ஓகே, சி டைப் பர்சனாலிட்டி அப்படின்னு வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீ இஸ் அன் சி டைப் பர்சனாலிட்டி பர்சன். ஸோ ருஃபினி, அதாவது மிஸ் ஹாரி பேக்மேன், அவங்க பேர் ருஃபினி, இஸ் அ சி டைப் பர்சனாலிட்டி. நீங்கள் படிச்சிருப்பீங்க சி டைப் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்ட்டு, சைக்கிளில் படிச்சிருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அடுத்து என்னன்றது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துப்போம். ஸோ மிஸ் வந்து மெய்ஸ்னர் கார்பியூசல்ஸ். அப்புறம் ஹேரி வந்து ஹேரு எண்ட் ஆர்கன். ஓகே, இது வந்து ஒரு ஆர்டரில் எழுதுகிறேன், அது ஏன்றதை நான் சொல்கிறேன். பேக்னால் வந்து பெசினியன் கார்பியூசல்ஸ். அப்புறம் மேன் வந்து நம்மளுக்கு வந்து மெர்க்கல். ஓகே, மெர்க்கல். அடுத்து அவங்க பேர் ருஃபீனியா, ஸோ ருஃபீனி எண்ட் ஆர்கன் பட்சமா. அடுத்து வந்து சி டைப் வந்து ஃபைபர்ஸ், ஃபைபர்ஸ். இது வந்து ஏன் இந்த ஆர்டரில் எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் போது 3 வந்து தே ஆர் ஃபாஸ்ட் ரிசெப்டார்ஸ், அடுத்து இருக்க 3 வந்து தே ஆர் ஸ்லோ ரிசெப்டார்ஸ். ஸோ நம்ம இங்கே படித்தோம் மெய்ஸ்னர் கார்பியூசல் எதுக்கு படித்தோம்? டச்சுக்கு, கரெக்டாக? எஸ். பெசினியன் பிபி, ஸோ ப்ரெஷருக்கு.
ஹேர் அண்ட் ஆர்கன். ஹேர் அண்ட் ஆர்கன் வந்து நம்ம என்ன படித்தோம்? பைலோ எரெக்ஷனுக்கு. இது வந்து என்னன்றது நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து மெர்க்கல். மெர்க்கல்ஸில் எங்கே பார்த்தோம்? மெய்ஸ்னர், மெர்க்கல் ரெண்டுமே வந்து டச்சுக்கு தான் வந்து வருது. இங்கே பார்த்தோமா இல்லையா? மெய்ஸ்னல், மெர்க்கல் டிஸ்க். ஓகே. அப்புறம் வந்து ருஃபீனி. ருஃபீனி ருஃபீனி எங்கே பார்த்தோம்? ருஃபீனி எண்ட் ஆர்கன். இதுவுமே வந்து எண்டு ஆர்கன். எண்ட் ஆர்கன் எண்ட் ஆர்கன் எல்லாமே வந்து இட் இஸ் ஃபார் பெயின் பர்செப்ஷன் அப்படின்னு படித்தோமா? ஸோ பெயின். ருஃபீனி எண்ட் ஆர்கன். இன்னொன்று என்னது? கிராஸே எண்ட் ஆர்கன். ஓகே, இது வந்து தனியாக வந்து படித்தோம். இதுவுமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ சி டைப் ஃபைபர் வந்து நம்ம எதுக்கு படித்தோம்? இன்னும் படிக்கலை. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ ஃபார் பெயின் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தாச்சா? ஓகே. இதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஸ்லோன்றது வந்து அடாப்டேஷனை வந்து குறிக்கும். லைக் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இப்போது டச் பண்ண உடனே வந்து ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகிறது வந்து மெய்ஸ்னரி. இதுவே வந்து ஸ்லோ அடாப்டேஷன் வந்து மெர்க்கலில் வந்து இருக்கும். நம்மளுக்கு 2 காம்போனண்ட்டுமே தேவை. ஸோ அதனால தான். ஸோ ஓகே. இப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம நிமோனிக் வச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து மெய்ஸ்னர்னால் என்ன? மிஸ் படித்தோமா? மிஸ்னால் யார்? யங் கேர்ள்ஸ் வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யங் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஸோ யங் கேர்ள்ஸ் ஆர் நியூமரஸ் இன் நம்பர். இது வந்து நிறையா இருக்கும் நியூமரஸ். அதுவுமே வந்து ரொம்ப கிளியர் ஸ்கின் இருக்குன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஹேரி ஸ்கின்னில் வந்து இது இருக்கும். ஓகே, நான் அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஹேரி ஸ்கின்னில் வந்து தான் இது வந்து இருக்கும். இவங்க யங் கேர்ள்ஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ இருக்க யங் கேர்ள்ஸ் ரொம்ப வந்து ஒரு ரேசிஸ்ட் நிமோனிக்காக இருக்கும். பட் என்ன பண்ணுறது? ஞாபகம் வச்சு தானே ஆகணும். அதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப டக்குன்னு வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஃபாஸ்ட் மூவிங்கு ஃபாஸ்ட் மூவிங் டச்சில் வந்து இது ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து இவங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பாயிண்ட்டு டிஸ்கிரிமினேஷன் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சா? ஓகே. மிஸ்னால் யங் கேர்ளு இது வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் டச் அப்படின்றதுனால ரொம்ப சென்சரி என்ஸ் நிறையா இருக்கிற ஏரியாஸில் தான் அது அதிகமாக இருக்கும். லைக் லிப்பு மேக்ஸிமமாக இருக்கும். இங்கே 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து பேக்கில் இருக்குது. ஸோ பேக்கில் தான் வந்து மினிமமாக இருக்கும். பேக்கில் தான் 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து கம்மியாக இருக்கும். லிப் கிட்டெல்லாம் வந்து 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கு காரணம் வந்து இந்த மெய்ஸ்னர் கார்பிசல்ஸ் தான். ஸோ மெய்ஸ்னர் கார்பிசல்ஸோட லொக்கேஷனும் வந்து எங்கே நியூமரஸாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்குன்றது வந்து பார்த்தாச்சு. அடுத்து பெசினியன் கார்பிசல் பேக்மேன் படிச்சிருக்கோம். பேக்மேன் நீங்கள் அந்த கேம்லாம் விளையாடி இருக்கீங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேக்மேன் வந்து இப்படி சர்க்குலராக இருக்கும். நல்லா சாப்பிட வந்து அது பெருசாகுது. ஸோ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ரிசெப்டார். அதோட வேலையே வந்து சாப்பிட்றது தான். அப்படி சாப்பிட்றதுனா வந்து வாயை திறந்து மூடும்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் வந்து அது சாப்பிடுது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் இது சென்சார் ஒர்க் ஆகும். அடுத்து வந்து இது பேக்மேன் வந்து எந்த சைடு சாப்பாடு இருக்கோ பார்த்து போய் சாப்பிட்டுடும். இட் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் டு ஃபுட்டு. ஓகே. ஸோ இதுதான் பேக்மேன் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஃபுட்டு. அதனால் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் வந்து அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட்டு ரிசெப்டார். ஓகே, பெசினியன் கார்பஸ். ரெண்டாவது வந்து ஹேர் அண்ட் ஆர்கனுக்கு வேறு எந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூயும் கிடையாது. ஜஸ்ட்டு ஹேர் மூமெண்ட் மட்டும் அது வந்து பார்த்துக்கிறது. ஸோ பைலோ எரெக்ஷன், ஹேர் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறது. அடுத்து வந்து என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஐம் வெரி சாரி. ஜஸ்ட் நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ இருக்கணும். நான் அதனால தான் வந்து நோட் பண்ணுறேன். சரியா? அடுத்து வந்து மெர்க்கல் வந்து இட் இஸ் லைக் மேன் வந்து ஹீஸ் அ வெரி டம்பஸ்ட் மேன்னா வந்து ஜென்ரலாக ஹியூமன் பீயிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ரேசிஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் மேன் ஆர் த டம்பஸ்ட் பீப்புள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் மென் அவுட் தேர் டோன்ட் கெட் அஃபெண்டட். இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான். சரியா? ஸோ மேன்னா வந்து இட் இஸ் மக்கு. இன் தமிழ் வி கால் மக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்காங்க. கரெக்டாக? அப்போ வந்து எப்போவுமே வந்து ஒரு எட்ஜ்லேயே வந்து இருப்பாங்க. லைக் செய்யணும், வைக்கணும்,
எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அப்படின்றதுனால எட்ஜ் ஆர்கன்ஸில் வந்து அதாவது ஒரு இதில் எண்டாகி இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த எட்ஜஸில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து மெர்க்கலில் வந்து இல்லை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 இருக்குது. 2 இருக்கிறதுனால எபிடர்மஸ்லேயும் வந்து இருக்கும், எட்ஜ் ஆர்கன்ஸில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து எங்கே இருக்குன்னா பிரெய்லி ரீடிங்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியது எபிடர்மஸ், எட்ஜு, அப்புறம் பிரெய்லி ரீடிங்க்கு வந்து இது வந்து இருக்கும். அண்ட் ஒன்லி எபிடர்மஸில் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து ஸ்லோ டச்சுக்கு வந்து மெர்க்கல் நம்ம படிச்சுக்கோல்ல, இது வந்து மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ருஃபினி நம்ம எங்கே படித்தோம்? ஜாயின்ஸு அந்த இதிலலாம் படித்தோம். ஸோ இங்கே வந்து ருஃபினி, ரஃப் நீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ருஃபினினா ரஃப்பு நீ, ரஃப்பாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, அடுத்து நீனா என்ன? இது ஜாயிண்ட்டு. ஸோ ஜாயிண்ட் பர்செப்ஷனில் வந்து இது வந்து இதாகும். ஜாயிண்ட் பர்செப்ஷன் இது என்ன ரிசெப்டாரு? இட் இஸ் அ ஸ்ட்ரெச் ரிசெப்டார். ஓகே, ஸ்ட்ரெச் ரிசெப்டார். ஜாயிண்ட்டில் வந்து வேறு என்னென்ன நடக்கும்? ஸ்ட்ரெச் நடக்கும், ப்ரெஷர் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் இது ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரெஷர், இது ரெண்டையுமே வந்து இது பர்சீவ் பண்ணும். சாரி ஃபார் த அவுட் சைட் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸு, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட்டு, ஸ்ட்ரெச்சு அண்ட் ப்ரெஷர் இதில் வந்து இருக்குது மேக்ஸிமம் இன் ஜாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்து சி டைப் ரிசெப்டார். சி டைப் பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன? ரொம்ப ஆங்ஷியஸான பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப ஸ்லோவஸ்டான பர்சனாலிட்டியாக வந்து இருப்பாங்க. நம்ம வந்து சைக்காட்ரியில் படிச்சிருப்போம். ஓகே, எது நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுதான் வந்து சி டைப் பர்சனாலிட்டி. ஸோ சி டைப் ஃபைபர்ஸ் வந்து தே ஆர் ஜஸ்ட் ஒரு இந்த நம்ம எர்லாங்கர் கிராசன் ஆஃப் ஃபைபர் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்துருப்போம். ஏ டைப், பி டைப், சி டைப்பு, அந்த சி டைப் ஃபைபர்ஸ் தான் இது. ஸோ இதுவுமே வந்து பெயினுக்கு தான் இது பண்ணுது. இவங்க வந்து சி டைப் பர்சனாலிட்டி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஒரு மாதிரி இச்சிங் அந்த இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இச்சிங்க்கும் ஸ்லோ பெயினுக்கும் வந்து சி டைப் இது வந்து வருது. அடுத்து வந்து கிராஷே எண்ட் பல்புன்றது வந்து இது நம்ம தனியாக படித்தோம். இதுதான் மோஸ்ட் காமன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிராஷே எண்ட் பல்ப் அவ்வளோவா கேட்குறது இல்லை. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். கிராஷே எண்ட் பல்பு வந்து நம்ம இங்கே படித்தோம். கோல்டு டெம்பரேச்சர் வந்து பர்சீவ் பண்ணுறதுக்காண்டி இது வந்து இருக்குது. அவ்வளோதான். அண்ட் டெம்பரேச்சர் பர்சீவ் பண்ணுறதுக்குமே வந்து நர்வ் ஃபைபர் எண்டிங், இங்கே வந்து சி டைப் நம்ம பார்த்தோமா? சி டைப்பில் என்ன பார்த்தோம்? பெயின் பார்த்தோம், ஸ்லோ பெயின். டெம்பரேச்சர் பர்சீவ் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் சென்சரி நர்வ் எண்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கோல்டு டெம்பரேச்சர், இன்னொன்று வந்து வார்ம் டெம்பரேச்சர். 2 இருக்கா? கோல்டு டெம்பரேச்சர் வந்து ஏ டெல்டா ஃபைபர்ஸும், வார்ம் டெம்பரேச்சர் வந்து சி ஃபைபர்ஸும் வந்து பர்சீவ் பண்ணும். ஸோ நீங்கள் இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம், சி டைப் ஃபைபர் வந்து இங்கே பெயின் அண்ட் டெம்பரேச்சரில் வந்து வார்ம் டெம்பரேச்சர், பட் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பெயின் தான் இது வந்து பர்சீவ் பண்ணும். ஸோ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சா? நீங்கள் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். மெய்ஸ்னர்னால் வந்து கேர்ளுக்கு என்னென்ன இது இருக்குமோ அதெல்லாம் வந்து மிஸ்க்கு என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். நியூமரஸு, நான் ஹேரி, ஃபாஸ்ட் மூவிங், 2 பாயிண்ட் டிஸ்கிரிமினேஷன் இதெல்லாம் இருக்கும். பெசினியன் வந்து பேக்மேனு. ஸோ லார்ஜஸ்ட்டு, சென்சிட்டிவ், ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஹேர் எண்ட் ஆர்கன் வந்து பைலோ எரெக்ஷன் மட்டும்தான். மெர்க்கல் செல் மேனு, மெர்க்கல் வந்து மக்கு. ஸோ இட் இஸ் ஸ்லோ. அப்புறம் வந்து இருக்கிறதுனால எபிடர்மிஸ் அண்ட் எட்ஜு. வேறு என்ன? பிரெய்லி ரீடிங்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. அப்புறம் ருஃபினி எண்ட் ஆர்கன். ருஃபினி வந்து ரஃப்னின்றனால ஜாயிண்ட்டில் தான் வந்து ஜாயிண்ட் கேப்சூலில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஜாயிண்ட்டில் என்னென்ன நடக்கும்? ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரெஷர். ஸோ ஸ்கின் ஸ்ட்ரெச்சிங், ஜாயிண்ட் ஸ்ட்ரெச்சிங், ப்ரெஷர் எல்லாமே. ஸோ இதனால தான் வந்து நம்மளுக்கு ஸ்டீரியோக்னோசிஸ் அண்ட் ப்ராப்ரியோசெப்ஷன் வந்து ருஃபினியில் வந்து இருக்குது. சி டைப் ஃபைபர் வந்து ஸ்லோ ஃபைபரு, பெயினுக்கு மோஸ்ட் காமன், அண்ட் டெம்பரேச்சரும் வந்து இது பர்சீவ் பண்ணும், இச்சிங் அண்ட் ஸ்லோ பெயின். ஸோ டெம்பரேச்சருக்கு வந்து இன்னொன்று வந்து நம்ம 2 படித்தோம். என்னது? கோல்டு வந்து ஏ டெல்டா ஃபைபர்ஸும், வார்முக்கு வந்து சி ஃபைபர்ஸும். இதுலேயே வந்து நம்ம எண்ட் ஆர்கன்ஸில் படித்தோம்னா கிராஷே எண்ட் ஆர்கனும் வந்து நம்மளுக்கு கோல்டு டெம்பரேச்சர் வந்து பர்சீவ் பண்ணுது.
அண்ட் வார்ம் டெம்பரேச்சர் இங்கேயும் படிச்சிருக்கோம். வார்ம் டெம்பரேச்சர் ருஃபினி என்டார்கின். ஸோ கோல்டு டெம்பரேச்சர் ஃபைபராக பார்த்தோம்னா ஏ டெல்டா, வார்ம் அப் இது சி ஃபைபரு. இதில் வந்து என்டார்கனாக பார்த்தோம்னா வார்ம் வந்து ருஃபினி, கோல்டு வந்து குராஷே. இந்த இது மட்டும் கொஞ்சம் டப்பா போட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராஸ் நிமோனிக். சி வந்து சீக்கு வராது. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சென்சரி ரிசப்டார்ஸ் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது வந்து பார்த்துக்கோ. மெர்க்கல் செல்ஸு ஸோ படித்தோம். இஇ பிரெய்லி இதெல்லாம் வந்து இது பண்ணியாச்சு. ருஃபினி என்டார்கின். ருஃபினி வந்து என்னது, ரஃப்னி. ஸோ ப்ரெஷரு, ஸ்ட்ரெச்சு, அப்புறம் வந்து இது ஜாயிண்ட் கேப்சூலு இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன படித்தோம், வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்து ருஃபினி வருது. அடுத்து வந்து குராஷே எண்ட் பல்பு அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து கோல்டு டெம்பரேச்சருக்கு வந்து வருது. இது ஒன்று தான் இதோட குராஷே எண்ட் பல்போட வேலை. அண்டு இதெல்லாம் நர்வ் பண்டில்ஸு. அதுக்கப்புறம் பெஷீனியன் கார்பிசல்ஸ். இதுவுமே வந்து லார்ஜஸ்ட்டு, சென்சிட்டிவு, அப்புறம் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இதுக்கெலாம் வந்து இது பண்ணுது பெசினியன் கார்பிசல்ஸ். அப்புறம் வந்து மெய்ஸ்னர் கார்பிசல் வந்து டச்சு மெர்க்கலும் டச்சு. இது மெய்ஸ்னர் வந்து இட் இஸ் ஃபாஸ்ட்டு. அப்புறம் வந்து மிஸ்கான அந்த இது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து வந்துடும். இதுதான் ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ். நான் சொன்னேன்ல, எண்ட் ஆர்கன்ஸ் கிடையாது, இது வந்து ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸு. இதுதான் வந்து அந்த சி டைப் நர்வ்ஸும் ஏ டெல்டா நர்வ்ஸும் இதுவுமே வந்து இதில் வந்து வரலாம். இது வந்து டெம்பரேச்சருக்கு வந்து வருது. அப்புறம் வந்து சி டைப் வேறு என்ன படித்தோம், ஸ்லோவாக இருக்கும், ஸ்லோ அடாப்டிங் ரிசப்டார்ஸு. அப்புறம் வந்து ஸ்லோ பெயின், அப்புறம் வந்து இச்சிங் இதெல்லாம் வந்து படித்தோம். முடிச்சா இப்போ வந்து லொக்கேஷன் பாருங்கள். முக்கால்வாசி எல்லாமே வந்து நம்மளுக்கு டெர்மஸில் தான் வந்து இருக்கும். அதனால தான் வந்து இதில் வந்து ஒரு அப்ளைட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, பேர்ன்ஸ் கேசஸில் வந்து டெர்மஸ் வரைக்கும் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா, டெர்மஸ் அதாவது செகண்ட் டிகிரி டீப் பேர்னு வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த எண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அதனால தான் பெயின், டச்சு, டெம்பரேச்சர் எதுவுமே வந்து செகண்ட் டிகிரி பேர்னில் வந்து டெர்மஸ் இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. பட் எபிடெர்மஸ் மட்டும் இன்வால்வ் ஆயிருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி இல்லை, செகண்ட் டிகிரி சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸில் வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா எபிடெர்மஸ் மட்டும்தான், எபிடெர்மஸ் அண்ட் ஹாஃப் ஆஃப் த டெர்மஸ் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேலே இருக்க நர்வ் எண்டிங்ஸ் போயிடுச்சு, பட் கீழே இருக்க ப்ரெஷர், ஸ்ட்ரெச்சு, இந்த டெம்பரேச்சர், பெயின் இதெல்லாமே வந்து பர்சீவ் ஆகும். அதனால தான் வந்து செகண்ட் டிகிரி சூப்பர்ஃபிஷியல் பேர்ன் வந்து பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டிகிரி பேர்ன்ஸும் வந்து இது ஸோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்ளைட் ஆஸ்பெக்டும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ எபிடெர்மிஸ் முக்கால்வாசி எல்லாமே டெர்மஸில் தான் இருக்குது. ஒன்லி திங் தட் இஸ் இன் எபிடெர்மிஸ் வந்து நம்ம படித்தோம் மெர்க்கல். ஸோ மெர்க்கல் அண்ட் ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ். அப்புறம் வந்து ரொம்ப டீப் டவுனு, அதாவது ரொம்ப பெருசாக இருக்கிறது, ரொம்ப டீப் டவுனாக இருக்கிறது வந்து பெசினியன் கார்பிசல். இது வந்து ஹைப்போடெர்மஸில் வந்து இருக்குது. அவ்வளோதான், இதுதான் ஓவரால் ரிசப்டார்ஸ். ஸோ ஐ கெஸ் இப்போ வந்து ரிசப்டார்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். And one more thing before I end the session, இன்னொன்று இந்த ஃப்ரீ நர்வ் எண்டிங் சொன்னோம்ல, ஃப்ரீ நர்வ் எண்டிங் என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீ நர்வ் எண்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நோசி ரிசப்டார், நோசிசெப்டார். ஓகே, நோசிசெப்டார் இவங்க வந்து ரொம்ப ஃப்ரீ நர்வ் எண்டிங்ஸ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக் டு பெயின். அண்ட் பெயின் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாமே வந்து டெம்பரேச்சரும் வந்து அசோசியேட்டடாக இன்வால்வ் ஆகி தான் வரும். லைக் வி ஸ்டடி ஹியர் ரைட், சி டைப்பு அண்ட் ஏ டெல்டா டைப்பு. இது வந்து டெம்பரேச்சருக்கு நம்ம படித்தோம். சி டைப் வந்து ஸ்லோ பெயினுக்கு அப்படின்னு படித்தோம். அதே மாதிரி ஏ டெல்டா அப்படின்றது வந்து ஃபாஸ்ட் பெயினுக்கு. ஓகே, ஸோ ரெண்டுமே அப்படியே ஆல்டர்னேட்டிங்காக தான் வரும், சி டைப்பு ஏ டெல்டா. ஸோ சி டைப்பு ஏ டெல்டா. இது வந்து சி டைப் வந்து ஸ்லோ பெயின், ஏ டெல்டா வந்து ஃபாஸ்ட் பெயின். இது வந்து சி வந்து இட் இஸ் ஃபார் சியும் சேர்ந்து வராது. ஸோ சி இஸ் ஃபார் வார்ம்த்து அண்ட் ஏ டெல்டா இஸ் ஃபார் கோல்டு.
டெம்பரேச்சர், ரைட். சியும் சேர்ந்து வராது. ஸோ கோல்டு வந்து ஏ டெல்டாக்கு. ஸோ இந்த பாக்ஸும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ வில் ட்ரை டு ஆட் ஃபியூ மோர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ, see you அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.